ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன் ஸ்டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்று பாட்டில் சாராவோ அப்படியே முறைச்சிட்டு இருக்க ஃபிலிக்ஸ் பார்த்து, அப்படியே முறைக்காமா அடுத்து ஒரு கசாட்டா சொல்லு. எதை இதோட 10க்கு மேலே சாப்பிட்டடி, எனக்கு வேணும், இப்போ சொல்ல போறியா இல்லையா? வர்றது யாருன்னு சொல்லு, அது வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவ்வளோ அடுத்த ஐஸ்கிரீமை உள்ளே தள்ளிட்டுக்க. இவளை அடின்னு அவனை தலையில் அடிச்சுட்டு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது, குழந்தைத்தனமாக பண்ணுறான். இவளே குழந்தை, இவளை வச்சு குடும்பம் நடத்தி நான் புள்ள குட்டியை பெற்று விளங்கிரும் அப்படின்னு நினைக்காமது, எக்ஸ்கியூஸ் மீ சாரா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட, நானே தான் சாரா, நீங்கள் மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நானே தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு, ஹாய் நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு சாரா சொல்ல, இங்கே ஃபிலிக்ஸோ 2 பேத்தையும் மாறி மாறி பார்த்தவன் அப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவை செம்ம காண்டில் அப்படியே முறைச்சி பார்க்க, என்ன பண்ண நீ உன் சிஸ்டர்கிட்ட தானே பேசக்கூடாதுன்னு சொன்ன, அதானா உன் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட நேரடியாக ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு ஃபிலிக்ஸ் மறுக்க. கட் பண்ணா இங்கே அப்படியே வந்துட்டு நீங்கள் வெளியில் வரீங்க ரூம்லேருந்து. ஸோ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட், யார் அப்படின்னு அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்க, எப்போ இருக்கிற அதே பொண்ணு தான் அங்கே அப்படியே முறைச்சி நிற்கிறா, ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாள். உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அறிவில்லை நீ பாட்டுக்க சாரோட ரூமுக்கு இப்படி கேட்காம கொள்ளாமல் போயிட்டு வர, உனக்கு படிப்பறிவே இல்லையா? உன்னெல்லாம் யார் வேலைக்கு எடுத்தா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திறந்த வீட்டில் ஏதோ போகிற மாதிரி போகிற, நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன், கடைசியில் 4 திட்டு வாங்கணும், இதெல்லாம் கொண்டு போய் ஓட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேறு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவ பாட்டுக்க காய்ச்ச மூச்சுன்னு கத்தா. நீங்களும் திருன்னு முழிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உன்கிட்ட தான் பேசுகிறேன், நான் பேசுறது உனக்கு காது கேட்குதா இல்லை கேட்கலையா? இல்லை இங்கிலீஷ் தான் தெரியாது, தமிழ் தெரியும்ல, அதுக்கு கூட பதில் சொல்லாமல் அப்படியே நிற்கிற முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அவள் கசாம்சான்னு திட்டுறா. நீங்களோ எதுக்கு அவள் கரண்ட் வச்சு பன்னிக்குட்டி மாதிரி இப்படி கத்திட்டு இருக்காங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு, அது சார்கிட்ட இந்த பில்லு அப்படின்னு காட்டுறீங்க, எது இன்வைஸ் காட்ட போனியா? எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்து விடுறாங்க? அதை காட்டணுன்னா இங்கே நான் இருக்கல, என்கிட்ட கொடுத்துருக்கல, நான் போய் காமிச்சிருப்பேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போகிற, நீ என்ன பெரிய ஸ்டாஃபா? இங்கே நீ அட்லீஸ்ட் சாதாரண ஒரு ஆள் தான், இன்னமும் நீ பாட்டுக்கு போகிற, நீ பாட்டுக்கு வர, பர்மிஷன் கேட்குறோங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லை, படிப்பறிவு தான் இல்லை, பேசிக் சென்ஸ் கூட இல்லை, அப்படி இப்படின்னு மறுபடியும் பாட்டுக்கா காய்ச்சி மச்சுன்னு கத்துறா. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தான் சொல்லணும், நீ பாட்டுக்கு போய் சொல்கிற, இதெல்லாம் உங்கள் வீடா இல்லை உன் இஷ்டத்துக்கு போகிற அப்படின்ட்டு திட்டிகிட்டே இருக்கா. இவ்வளோவில் திருத்தணும் முழிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. நாலேஜே இல்லாத பர்சன்லாம் வேலைக்கு எடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. இவ பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவா, அவர் கூப்பிட்டு நம்மளை தான் கற்றுவார், அப்படி இப்படின்ட்டு பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே பங்க்ஷன், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எனி ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். அவங்க அசிஸ்டன்ட் தான் சார் ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் அவள் தானே ட்ரபிள் மேக்கர். அப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பின்ன இங்கே பாருங்கள் சார், இன்வைஸ் காட்டுறதுக்காக இவ பாட்டுக்கா உள்ளே போயிருக்கிறா. இவள் என்ன தான் நினச்சிட்ருக்கா, எங்கள் சாதாரண ஒரு பொண்ணு தான், இவளுக்கு மேலே வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும், இவள் போயிட்டு போயிடுவா. ஆனால் அப்புறமா கூப்பிட்டு வச்சு அவர் தானே கற்றுவார், அவரை பற்றி தெரியாதா சார்? தெரிஞ்சு இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது, கொஞ்சம் கூட அறிவில்லை, சென்ஸ் இல்லை, இதெல்லாம் யார் வேலைக்கு எடுத்தா? படிப்பறிவிடாத முட்டாள் தண்டம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தையோட பங்க்ஷனுக்கே கடுப்பாக்குது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறது, சொல்ல வேண்டியவர் நீ தான் பொண்டாட்டின்னு சொல்லாத வரைக்கும் நான் என்னாலையும் வாயை திறக்க முடியாது அப்படின்ட்டு, சரி நீங்கள் இந்த போ அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை, நீங்கள் கடை அங்கே இருந்து ஓடிடுறீங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் போவோம், அப்படியே அந்த பொண்ணு பக்கம் திரும்பி, ஓகே கூல் டவுன், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பின் என்ன சார், இந்த பொண்ணு வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது, டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுறது? எத்தனை டைம் சொல்லிட்டேன், இன்னும் அப்படியே தான் பண்ணுது, கேட்காம கொள்ளாமல் இஷ்டத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்க. ரொம்ப சின்சியர் தான் நீங்கள். ஆமாம் சார், என் வேலையை நான் ஒழுங்காக பார்க்கணும்ல. ஆமாம் நீங்கள் ரொம்ப சின்சியர் திகாமணி, உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தா தான் எல்லாம் எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி சார் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான், பொண்ணு கேட்காம போனதுக்கு உங்களுக்கு தான் திட்டு விழுகும், மேபி வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷன் வேறு ஏற்றி விட. தீ அப்படின்னு அவள் நெஞ்சில் கை வச்சுக்கிறா. நான் சார் பயமுடுத்துறீங்க. அவரே பயங்கர டென்ஷனில் இருக்காரு, அதான் சொன்னேன். ஆமாம் சார், எல்லாம் அவளால் போகிறாள், பட்டுக்காட்டு முண்டோ, படிக்காத தண்டம், யூஸ்லெஸ் இரிட்டேட்டிங் ஃபெல்லோ, அன்எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கசாம்சான்னு கத்திட்ட. அப்படியே பங்க்ஷனும் அவளை கோவம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு அப்படியே பார்க்குறான். இப்போ என்ன சார் பண்ணுறது? உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு. நான் சொல்லுவேன், நான் நீங்கள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கள் சார். பேசாமல் சார்கிட்ட போய், சார் நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த பொண்ணு தான் கேட்காம இப்படி உள்ள பர்மிஷன் கேட்காம வந்துருச்சு, அதனால் பிடிச்சி நான் அந்த பொண்ணை கசாமசான்னு திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, சாரி இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிடுங்க. சாரை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சதை விட தப்பு செஞ்சுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ நீங்கள் ஏன் அந்த வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது? சார், நிஜமாக தான் சொல்கிறேன். இங்கே போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி சாரி கேளுங்க, அப்புறம் தெரியும் அப்படின்னு அவன் 2 அர்த்தத்தில் சொல்ல. பட் அவளுக்கோ புரியல. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போய் எப்படி சாரி கேட்குறதுன்னு யோசிங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபங்க்ஷன் அவன் வேலையை பார்க்க கிளம்பிடான். ஸோ இங்கே அந்த பொண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரிலேருந்து கால் வருது. அவ்வளோ அட்டன் பண்ணி சார் அப்படின்றதும் 1 காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஸோ அவ்வளோ அப்பாடா, சாரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, இதே சான்ஸாக வச்சு சாரி கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கும். எஸ் அப்படின்ட்டு அவனும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ காஃபியை கொண்டு போய் வச்சோலோ, சார் ஐ வாண்ட் டு டெல் யூ சாரி சார் அப்படிங்கிறா. லியோ அவள் பக்கம் அப்படியே மூஞ்ச மட்டும் திருப்பி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வாயில் கேட்கல, கண் பார்வையிலே பார்க்க ஓத்தி என்ன பார்வை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அது சார் நானும் பல தடவை சொல்லிட்டேன் அந்த ஹீரா கிட்ட, அவள் கேட்கவே மாட்டேங்கிறா சார். பர்மிஷன் கேட்காம இஷ்டத்துக்கு உள்ளே வரா போகிறா. நான் கவனிக்காமல் இருந்தது ஏன் தப்பு தான் சார். நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், அவள் பாட்டுக்கு உள்ளே பூந்துட்டா சார். இனி அந்த மாதிரி நடக்காது சார். அதுக்கு தான் என்ன இருந்தாலும் அது என் கவனக்குறைவு தான், அதனால தான் அவள் அப்படி வந்துட்டா. அதுக்கு தான் சார் சாரி கேட்டேன். இனி ஒருபோதும் அந்த மாதிரி நடக்காது சார். நடக்காத மாதிரி நான் அந்த பொண்ணை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். வாட் அப்படிங்கிறான். ஆமாம் சார், நல்லா பிடிச்சி திட்டேன். அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ, இனிமேல் அப்படி வரமாட்டா சார். எது திட்னியா அப்படின்ட்டு அவனும் செம்ம காண்டா கத்துறான். அவளுக்கு ஒன்றும் புரியல. சார் அப்படிங்கிறா. இல்லை திட்டினேண்டியே அப்படி என்ன? நல்லா ஹாஷாக திட்டி விட்டேன் சார், இனி இந்த பக்கம் வரமாட்டா. ஆக்சுவலி அந்த பொண்ணு அவ்வளோவா படிப்பறிவு இல்லாதவ சார், அன்எஜுகேட்டட். அதான் சார் அவளுக்கு எப்படி எங்கே நடந்துக்கணும் அதெல்லாம் தெரியல. ஓ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்குறான். ஷுவர் சார், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் சார். ஓ அப்போ திட்டுனீங்க? ஆமாம் சார். இனி அந்த மாதிரி நடக்காது? ஆமாம் சார். ஓ நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க, குட் ஜாப் அப்படிங்கிறான். அவ்வளோ பாடா நம்மளை பாராட்டிட்டார். ஃபங்க்ஷன் சார் சொன்ன மாதிரி சார் நல்லது நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நல்லாவது சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலையில் இருக்கிற ஆளே இல்லை, உங்களோட தகுதிக்கெல்லாம் நீங்கள் பெரிய இடத்துல இருக்கணும். ஆமாம் சார். என்ன பண்ணுறது, இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ சீக்கிரமாக உங்களை ஹை பொசிஷனுக்கு மாற்றுறேன். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவ்வளோ அப்படின்னு நினச்சிக்கா. அதுக்கு முன்னாடி தோ இந்த ரெசிபீஸில் கிராமில் இருக்கிறதெல்லாம் 100 கிராமுக்கு மாற்றுங்க அப்படிங்கிறான். சார் அப்படின்ட்டு அவ்வளோ முழிக்கிறா. என்ன அப்படி பார்க்குறீங்க, உங்ககிட்ட தான் சொன்னேன் சாதாரண சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், அதுவே உங்களுக்கு தெரியலையா? ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு தானே வந்தீங்க, ஹையர் குவாலிஃபிகேஷன் நல்லா படிச்சிருக்கீங்களே, இது கூட தெரியாது? இதுக்கே இந்த ஈக்குவேஷனுக்கே இவ்வளோ முழிக்கிறீங்க, இதெல்லாம் யார் வேலைக்கு எடுத்தது? இவ விட்டால் அதே வார்த்தைகளை அப்படி இல்லையோ முறைச்ச மேனிக்க பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே கை காலெலாம் நடுங்குது. அப்படியே பயத்தில் அவள் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கா. ஸோ அவனும் பேசிக்கிட்டே இருந்தவன் அவனோட பிஏக்கு கால் பண்ண அடுத்த நிமிஷம் சார் அப்படின்னு வந்து அவன் நிற்கிறான். இவங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அதை இன்றைக்கி இப்போ போகிறதுக்குள்ளே முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுங்க. அப்படி உங்களால் முடிக்க முடியலன்னா இவங்களை வேலையை விட்டு ஃபயர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க கிளம்பிடுறான். அந்த பொண்ணும் சார் சார் அப்படின்ட்டு அவன் பின்னாடி போக எங்கே காதல் விழுந்துச்சு அவன் பாட்டுக்கு கிளம்பி போக. இங்கே அவ்வளோ சார் சாருங்க இங்கே அவன் பிஏ முன்னாடி வந்துட்டு என்ன சார் 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 தான் கிளம்பிட்டாரு, சொன்ன வேலையை போய் முடிங்க, இல்லைனா அவங்க பேக் எடுத்துகிட்டு இப்போவே கூட கிளம்பிடலாம், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். போச்சுடா அப்படின்னு அவள் தலையில் கிவிச்சிட்டு உட்காந்துடுறா. ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே லூனாவோ அப்படியே போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்கா. பக்கத்தில் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாள் அந்த ராக்கி, அவன் வந்து அப்படியே என்னாச்சுடி புலம்பிகிட்டே இருக்க அப்படின்னு வந்து உட்காரான். பின்ன புலம்பாமல் நான் பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, இத்தனை வருஷம் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் நாசமாக போச்சு. நான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கண்ட்ரி கேர்ள் இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், என்னை துரத்தி விட்டுட்டான். என்ன துரத்திட்டான்னு பழிவாங்கிறதுக்காக தான் இந்த ஃபிலிக்ஸ் பயலை தூண்டி விட்டேன். நான் அந்த பிளானும் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகி ஊற்றிக்கிச்சு. இப்போ என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கையில் இருக்க காசு பூரா கரைஞ்சிக்கிட்டே வருது. இன்னுமே இப்படியே போனால் பிச்சை தான் எடுக்கணும், என்னால் முடியாது. ஐ காண்ட். எனக்கு அந்த லீவ் வேணும், அதையும் தாண்டி அவனோட சொத்து பணம் எல்லாம் எனக்கு வேணும். என்னால் பணம் இல்லாமல் இருக்க முடியாது. அவன் கூட ஒட்டிக்கிட்டு தெரிஞ்ச வரைக்கும் அவனை நல்லா சுரண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போது என்னால் முடியல, போதைக்கு அடிமையானவன் கையெல்லாம் நடுங்கிற மாதிரி இந்த பணம் இல்லாமல் என்னால் இருக்க முடியல.
என்னால் இருக்க முடியல. என் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. என் நிலைமையை நினச்சி எனக்கே பரிதாபமாக இருக்குது. இப்படியே போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இந்த ராக்கியோ, கமான் லூனா, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க? உன்னால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இப்படி உட்காந்து நீ வேஸ்ட்டாக புலம்புறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறா. மறுபடியும் போய் அந்த லீயவே மயக்கிற வேலையில் ஈடுபடு. எதே? ஆமாம், உன்னால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இவ்வளோ நாளாக அவனை நீ தானே மயக்கி வச்சுருந்த. இதே மாதிரி உன்னால் திரும்ப செய்ய முடியாதாண்ணா? எப்படியாவது மறுபடியும் அவனை ஏதாவது பண்ணி உன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துரு. மறுபடியும் அவன் உன் வலையில் விழுந்துட்டானா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம காட்டில் மழை தான், ஜாக்பாட் நமக்கு தான் அப்படிங்கிறான். என்ன வளர்ற ராக்கி, லூஸ் ஆகிட்டே என்ன? அவனே நான் வேணானதான் துரத்தி அடிச்சிருக்கான். மறுபடியும் நான் என்ன பண்ணாலும் சான்ஸே இல்லை. அவன் என்கிட்ட மயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் தான் என்கிட்ட லாக் ஆகியிருந்திருக்கான். மற்றபடி அவனுக்கு என் மேலே பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு அவன் கூட இருக்கும் போதே தெரியும். ஏதோ அவனுக்கு யாரும் இல்லைங்கிறனால ஒட்டிக்கிட்டு இருக்க முடிஞ்சு. இப்போ அப்படி கிடையாது. அவன் முழுசாக அந்த ஹீரோ அவ்வளோட பொடியில் இருக்கான். அவனுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. அவன் மேலே இருக்க மயக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கான். அதனால தான் என்னையவே வேணான்னு தூக்கி போட்டான். என்னை வேணான்னு துரத்தி அடித்தவனை நான் சும்மா விட மாட்டேன். நல்லா வாழணும் விடவே மாட்டேன். நான் மட்டும் இப்படி இங்கே புலம்பிக்கிட்டு தெரியணும், அவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனை அப்படி நான் இருக்கவே விட மாட்டேன். அவனுக்கு ஏதாவது பண்ணணும், வலிக்கிற மாதிரி பண்ணணும். என்னை இப்படி புலம்ப விட்டவன் அவனும் புலம்பணும். அவன் வாழ்க்கையில் பெரிய அடியாக கொடுக்கணும். இந்த லூனா யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டுக்க லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கா ராக்கியோ. ஓ, அப்போ அவனுக்கு யாரை தூக்குனா வலிக்குமோ அவங்கள ஒரு ஐடியா தூக்கிட வேண்டியதான். என்ன சொல்கிற அப்படின்னு லூனா பார்க்குறா. அப்போ ராக்கியோ, தான் நீ சொன்னியே ஏதோ ஒரு பொண்ணு மேலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை அப்படின்னு. ஸோ நம்ம ஏன் அவளை தூக்கக்கூடாது? வாவ் ராக்கி, வாவ், இதுக்கு தான் ராக்கி வேணுங்கிறது அப்படின்னு அவனை ஹக் பண்ணிட்டு, சூப்பர் ஐடியா. ஆனால் நீ சொல்ல மாதிரி ஒரே ஐடியாவில் தூக்கக்கூடாது. அப்பெல்லாம் தூக்குனா நம்மளை உயிரோட கூட விட மாட்டான், தள்ளி புதைச்சிருவான். ஆனால் அவனை துடிக்க வைக்கணும், துடின்னு துடிக்க வைக்கணும். அதுக்கு அவளை நம்ம பிடிச்சி வச்சு அவனை பாடாப்படுத்தணும். ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் நாமலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. தூக்குன அடுத்த நிமிஷம் கண்டுபிடிச்சிருவான். அதனால் நம்ம இதை பொறுமையாக தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை நாம் தான் பண்ணணும்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். நம்ம தனியாக பண்ணவே கூடாது. பிகாஸ் நம்மக்கிட்ட பலம் இல்லாட்டி நம்ம தோற்றுருவோம். அதனால் இதுக்கு பலமான ஆட்களை இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். நம்மளை விட லீயை விட நல்லா வலிமையாக இருக்கிற ஆளுங்களை தான் ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணணும். அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள வச்சு இவனை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். அப்போ தான் இந்த லீயை நம்ம அடக்கி ஆள முடியும், அவனை துடிக்க வைக்க முடியும். அவனை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு அவள் தான் துருப்பு சீட்டு. அவளை நம்ம கொண்டு வர்றதுக்கு நமக்கு சிலரோட உதவி தேவைப்படுது. பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு தான் கண்டிப்பாக அவளை பிடிக்கணும். அவளை நம்ம பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம யாரெல்லாம் கூட்டு சேர்த்துக்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு கூட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் பொறுமையாக காய் நகர்த்தணும். அதுக்கெல்லாம் நீ ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு லூனா சொல்லி ராக்கியை பார்க்க. அப்படியே ராக்கியோ, அஃப்கோர்ஸ் டார்லிங், உனக்காக எதை வேணாலும் பண்ணுவேன், எவ்ரி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவளை கையில் தூக்கிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பெட்டுக்கு போகிறாங்க. இங்கே கட் பண்ணால் அங்கேருந்து கிளம்புனா லீவ் நேராக வந்து தெரியுமோ சாரா கிட்ட தான். ஸோ சாராவை வந்து பார்க்க அவன் வந்திருப்பான். பிகாஸ் சாரா தான் கால் பண்ணி அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நான் நேரில் வரேன் அப்படிங்கிற மாதிரி வரேன். ஓகே நீங்களும் வாங்க, நான் ஃபிலிக்ஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபிலிக்ஸையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ இப்போ 3 பேரும் ஒருத்தர் பார்த்துருக்கா. ஃபிலிக்ஸோ கொலவெறியோட சாராவை தான் முறைச்சிட்டு இருக்கான். லியோ அப்படியே ஃபிலிக்ஸை தான் அப்படியே ஒரு மாதிரி ஏழனை பருவை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் நக்கலா. ஸோ ரொம்ப நேரம் அப்படி இருக்க சாராவோ என்ன ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா வாயை திறக்காமல் 2 பேர் இப்படி கம் போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே சாரா லீ பக்கம் பார்க்க. லியோ சார் யாருன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறான் ஏதோ தெரியாத மாதிரி. இங்கே ஃபிலிக்ஸ்க்கோ செம்ம காண்டாது, ஏன்டா நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் மறைச்சிட்டுருக்கா. சாராவோ, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இவர் தான் உங்கள் ஒய்ஃபோட பிரதர், அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்பெனி நேம் சொல்லி அதோட சிஇஓவே இவர் தான், மிஸ்டர் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரா அறிமுகப்படுத்த எதுவுமே தெரியாத மாதிரி. ஓ மை குட்னஸ், நைஸ் டு மீட்டிங் யூ மிஸ்டர் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லியோ அப்படியே வந்துட்டு கை நீட்ட. பட் இங்கே ஃபிலிக்ஸோ செம்ம காட்டில் அவனை முறைச்சிட்ருக்கான். கையே கொடுக்காம கையை கட்டிட்டு அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கான். அடே லூசு பையா அப்படின்ட்டு சாராவோ அப்படியே ஃபிலிக்ஸ் காட்டில் போய் அப்படியே கிசுப்பா
என்னடா பண்ணுற, கையை கொடு பையா. அவர் எப்படி கை நீட்டிகிட்டு இருக்காரு ஹேண்ட் ஷேக் பண்ண, நீ என்னடா கை கொடுக்காம அப்படி உட்காந்துட்டுருக்கா, நம்ம சின்ன குழந்தைங்க சாக்லேட்டை மறைச்சி வைக்கிற மாதிரி கையை நீட்டு. இப்படி அவரை நீ இது பண்ணாத, அவர் எவ்வளோ பெரிய ஆள். நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. சும்மா இப்படி அவரை இன்சல்ட் பண்ணாதடா, கையை நீட்டு, கை கொடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாரா பட்டுக்கா புலம்பிட்டு இருக்கா. இங்கே ஃபிலிக்ஸுக்கோ இவளை அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாது. யார் இவர், நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி அவனை பார்க்க. லியோ, இட்ஸ் ஓகே சாரா, சார் ஏதோ மூட் அவுட்டில் இருப்பார் போல இருக்கு, இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாகவே தான் பேசிகிட்டு இருக்கான் லியோ. சாராவும் மறுபடியும், ஏ பாரு பையா, அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக எடுத்துக்கிறாரு, நல்ல மனுஷன். வேற இவனை பற்றி புகுந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா, என் காதில் தீயறிய போது அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ்க்கு அடுப்பில் இருக்கான். அப்படியே முறைக்கிறத மட்டும் விடவே இல்லை. அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாரு, ஆனால் நீ என்னன்னா முகரக்கட்டை ஏன் அப்படி வச்சுருக்க, தடவை உன்னோட பிரதரில் அவன் மீட் பண்ணுற இப்போ மூஞ்சி இப்படி தான் வச்சுருப்பியா, நீ உன் தங்கச்சி புருஷன்டா அவர், ஞாபகம் இருக்கா இல்லையா, மனசை எவ்வளோ இறங்கி வந்திருக்காரு, அறிவு இருக்கா, எப்போ பார்த்தாலும் முகரக்கட்டையை ஏன் இப்படி இஞ்சி தின்ன மாதிரியே வச்சுருக்க, ஆளை பார்த்தா மச்சான்ட்ட பேச வந்த மாதிரி இல்லை, ஏதோ காலக்கையரோட போருக்கு போகிற மாதிரி வச்சுருக்கடா முகரக்கட்டையை, அந்த மூஞ்சை தான் நல்லா வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சாரா ஒரு பக்கம் ஃபிலிக்ஸை கழுவி ஊற்றிட்டுருக்கா. ஃபிலிக்ஸோ செம்ம காண்டில் அப்படியே லியே தான் முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி என்ன வர சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் இப்படி உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன வர சொல்லணும், என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா அப்படின்ட்டு அவன் டைம் பார்த்துட்டு அப்படியே லியோ சாராவை பார்க்க, ஐயோ ஐ ஆம் ரியலி சாரி சார், அது வந்து நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஃபோன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேனே. ஓ எக்ஸாக்ட்லாக எனக்கு எதுவும் இப்போதைக்கு ஞாபகத்தில் இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு திரும்ப சொல்ல முடியுமா, பிகாஸ் எதுவும் ஞாபகம் வச்சுக்கல, எல்லாம் எனக்கு மறந்துடுச்சு, திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன பேசினோங்கிறதே மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி லீ பேசுகிறது ஃபிலிக்ஸுக்கு செம்ம காண்டாகுது. சாராவோ ஒரு வேலை நிறையா பிஸ்னஸ் நிலையிறாரு, ஸோ நம்ம சொன்னதே ஞாபகத்து இருக்காது, பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல சார் இட்ஸ் ஓகே, நான் அவ்வளோ சொன்னேன் மறந்துட்டீங்க போல், அதனால் என்ன பரவாயில்ல, நான் மறுபடியும் முதல்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே இவ்வளோ நேரம் இதெல்லாம் கேட்டு இந்த ஃபிலிக்ஸ்கோ செம்ம காண்டாகுது. இவன் வேணுக்குனே பண்ணுறான், இந்த லூஸுக்கு அது புரியுதா பாருங்க, ஷட் அப் சாரா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கற்றுறான். என்னாச்சு பையா அப்படின்னு சாரா பயந்து போய் பார்க்க, இவெல்லாம் ஒரு ஆள் முகரக்கட்டையும், இவெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை, இவன் வந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, தாலி கட்டின பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தினா இவனுக்கெல்லாம் லவ்வோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, இல்லை லவ்னா என்னன்னு தான் தெரியுமா, இவெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை வச்சு நான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்படி ஒரு கன்றாவியான வேலையை நடக்கவே வேணாம், அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை, இதுக்கு மேலே இவங்கிட்ட நான் பேசக்கூட தயாரில்லை, வா போவோம் அப்படின்னு சாராவை கூப்பிட்றான். எஸ் மிஸ்டர் ஃபிலிக்ஸ், நீங்கள் சொன்னது என்னமோ கரெக்டு தான், அது பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன தான் உங்கள் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் ஒரு பொண்ணு எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவளோட உண்மையான அன்பு இருந்தால் அதில் மாற்றிடுவா, ஏன் அவளும் கட்டுப்பட்டு இருப்பாள், அந்த மாதிரி தான் உங்கள் சிஸ்டரும், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் என் கூட தான் இருப்பேன்ட்டு என் கூட இருக்கா, ஆனால் என்னதான் பெரிய நல்லவராக இருந்தாலும் சிலரை பிடிக்கலைன்னா செருப்பால் அடித்து துரத்தி விட்டுருவாங்க, அப்படி தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் கூட யாரையும் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குத்தி காட்டி ஃபிலிக்ஸை லீ பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஃபிலிக்ஸுக்கோ முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவனை அப்படியே ஷேட் ஆயிடான். இதெல்லாம் எதுவுமே சாராக்கு புரியல, என்ன நடக்குது, 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா, எதுக்கு இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் தான் அவள் திரு முழிச்சுட்டு நிற்கிறா. ஃபிலிக்ஸோ அதுக்கு மேலே அவனால் அங்கே நிற்க முடியல. அப்படியே சாரா கையப்பிடிச்சு கம் லெட்ஸ் கோ அப்படின்ட்டு அங்கேருந்து நகர போகிறான். ஹலோ நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்ட்டு லீயை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். என்ன சொன்னீங்க, லவ்வோட வேல்யூ எனக்கு தெரியலையா, எஸ் லவ்னா என்ன, லவ்வோட வேல்யூன்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னே வச்சுக்கலாம், எதுவுமே எனக்கு தெரியாது தான், லவ்வோட வேல்யூ தெரியலாட்டியும் எனக்கு என்னோட ரா பேபியோட வேல்யூ தெரியும், ஐ மீன் ஹீரா அவங்க சிஸ்டர் அவளோட வேல்யூ தெரியும், அதனால தான் அவளை நான் பொக்கிசமாக பாதுகாத்து வச்சுருக்கேன், ஒன்றை மாதிரி தேவையில்லைன்னு அவளை நடுத்தெருவில் அனாதையாக நிறுத்தலை, பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன்டா. இப்போ கூட நான் சொன்னால் என் ரா பேபி கண்டிப்பாக கேட்பா, நான் சொல்ல மாட்டேன், இது நான் உன் மேலே வச்சுருக்க கோவத்தினால சொல்கிறேன்னு இல்லை, அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, உன்னை நான் ஒரு ஆளாகவே மதிக்கலை,
உங்ககிட்ட நான் இப்போ பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என் பொண்டாட்டியோட அண்ணன்னு தான். அவளை நீ கொஞ்சம் நஞ்ச பாடுபடுத்தலை, அண்ணாதையாக திரிய வச்சுருக்க. இப்போ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீ தான். அப்போ அதெல்லாம் நீயும் அனுபவிக்கணும்ல. நான் ஏன் சொல்லி உனக்கு கல்யாணம் நடக்கணும்? கண்டிப்பாக சொல்லவும் மாட்டேன், அவளே நினச்சாலும் நடக்க விட மாட்டேன். ஏன்னா நீயும் அனுபவிக்கணும். அதுக்கு தான் உனக்கு அவள் பாசம் கிடைக்காம இவளை கல்யாணம் பண்ண முடியாமல் நீ தெருவா அண்ணாதையோ அழைக்கணும். அதை நான் கண் கூட பார்த்து ரசிக்கணும். அது நடக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் கச்சேரிலாம் எதுவும் நடக்காது, புரிஞ்சதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டைலாக அவன் கூலர் எடுத்து மாட்டிட்டு, சாரிம்மா, ஹீ டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் நடக்கணும். இந்த ஜென்மத்தில் நடக்காது. இவனை நீ மறந்துட்டு உன் அண்ணன் உனக்காக உயிரே கொடுக்குறவன், உனக்காக வாழ்ந்துட்டுருக்க ஓ அண்ணன், உன்னை கடைசி வரையும் கைவிடாத உன் அண்ணன் அப்படிங்கிற வார்த்தைகளை அழுத்தி அழுத்தி சொல்ல இங்கே ஃபிலிக்ஸ்க்கு புழுவாக துடிச்சிட்ருக்கான். அவமானத்தில் ஒரு மாதிரி இருக்க அவனுக்கு. அவன் உனக்கு என்றைக்குமே நல்லதை மட்டும்தான் பண்ணுவான். அதனால் அவன் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப்பில் நீ செட்டில் ஆயிரு. ஏதோ என்னை நீ மதித்து கூப்பிட்டதுக்காக ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே இல்லை. நீ பாட்டுக்க கிளம்பிப்போக்கு. எங்கள் ஃபிலிக்ஸுக்கு தான் ஃபுல்லாக அவமானத்தில் அவனால் நிற்கவே முடியல. அப்படி இருக்குது. தினமோ லீக்கும் ஃபிலிக்ஸுக்கும் 7ஆம் பொருத்தம் 2 பேத்துக்கும் ஒருத்தராக ஆகிறதே இல்லை. ஸோ அவன் அப்படி பேசிட்டு போக இங்கே ஃபிலிக்ஸும் அவ்வளோதான். அப்படியே அந்த சேரில் உட்காந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். கண்ணெல்லாம் ரெட்டாகி இப்படி டியோஸோட ஒரு மாதிரி இருக்கான். பயங்கர கோவத்தில் இருக்க. இங்கே சாராக்கோ என்னடா நடக்குது? இந்த ஆளை கூப்பிட்டு நம்ம லைஃப்பில் பஞ்சாயத்து பண்ண சொன்னால் எனக்கு இவனுக்கு நடுவுலேயே பஞ்சாயத்தை மூட்டி விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாராக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் அவர் சொன்னதெல்லாம் நியாயம் தானே, எல்லாமே அவன் பண்ணியிருக்கானே, எல்லாத்துக்கும் டிசர்வ் தான் இவன். இருந்தாலும் அப்படி விட முடியல. சாராவோட மனசோ பதன்னு இருக்கு. ஸோ அப்படி கிட்ட போய் ஃபிலிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே அவன் ஷோல்டரில் அப்படியே மெதுவாக கை வைக்க அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் வேகமாக பிடிச்ச அவள் கையை அப்படின்னு தட்டி விடுறான். அவ்வளோ பயந்து போய் அவனை பார்க்க, ஒரு வார்த்தை, இனி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினேன் அவ்வளோதான், அப்படின்னு சொன்னவன் என் மூஞ்சில் முடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவளை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கடை நடக்க பின்னாடி, ஹே ப்ளீஸ் ஃபிலிக்ஸ், நான் இப்படி நடக்க நினைக்கல ஃபிலிக்ஸ், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வரான். சாரா வரதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஃபிலிக்ஸோ அங்கே பார்க்கிங் போய் அவனோட கார் எடுத்துகிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். முன்னாடியே ஃபிலிக்ஸ்னு ஓடி வந்த சாராவோ அப்படியே போனவனே பார்த்துட்டு நிற்கிறதுக்கு அவள் என்ன சாதாரண ஆளா அசாதாரணமாக ஆளாச்சே, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அவ்வளோ பின்னாடி ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அடிட்ட அவன் பின்னாடியே தான் போனான். வேற எங்கேயும் இல்லை, வீட்டுக்கு தான் வரான். அப்பாடான் இருக்கு. அப்படியே வாசலில் வந்து நின்றவளோ உள்ளே போகலாமா, கோவமாக போயிருக்கான், என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னு அவளுக்கும் மண்டை வெடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா என்ன தான் நடக்குது அப்படின்னு கடைன்னு இப்போ பின்னாடியே ஓடி வரா. இவனும் உள்ளே வந்தவன் அவன் பாட்டுக்க எப்போ என்ன பண்ணுவான், வந்ததும் அதே கோவத்தில் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றிட்டு இருக்கா. குடுன்னு பின்னாடி வந்தவன், ஹே ஃபிலிக்ஸ், இங்கே என்ன நடக்குது பையா உன்கிட்ட தான் கேட்குறேன், உங்கள் 2 பேத்துக்கும் ஆல்ரெடி தெரியுமா, அவர் ஏன் அப்படிலாம் பேசிட்டு போனார், என்ன நடக்குதுன்னு சொல்லு, எனக்கு என்னால் தெரிஞ்சுக்காமல் எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் பாட்டுக்கா சாரா கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே ஏற்கனவே அடுப்பில் இருக்கான் ஃபிலிக்ஸ். ஸோ அவனும் தயவு செய்து இங்கேருந்து போயிரு, நான் இப்போ நானாகவே இல்லை, இங்கேருந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பையா விளையாடுறியா, நீ அவன் லவ் பண்ணுற, அப்புறம் பிரச்சனைனதோ என்னை விட்டு போங்கிற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ வானா வரணும், நீ போகணும், நீ வச்ச பொம்மையா நான் பார் போக மாட்டேன், இப்படிலாம் நீ சொன்னதும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இப்போ ஏன் பையா குடிக்காத பையா, நிறுத்து, நான் சொன்னது கேட்க மாட்டியா, நான் சொல்கிறத கேளு பையா, என்ன தான் நடக்குது, அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை அதை சொல்லு, இப்போ இதுக்கு தண்ணி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க்ஸை பிடுங்க போகிறா சாரா. அவனுக்கு செம்ம கடுப்பா இது. ஏய் அப்படின்னு பிடிச்ச அவளை ஒரு தள்ளு தான் சோஃபாவில் போய் விழுந்து அப்படியே பயந்து போய் அவன் கத்தலை வீடே அலற அளவுக்கு இருக்கு. அவ்வளோ பயந்து போய் அப்படியே என்ன அப்படின்ட்டு அவன் பார்த்துட்ருக்கா. என்னடி சொல்லணும், என்ன சொல்லணும், கெட் அவுட்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, உனக்கெல்லாம் அறிவே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போனால் போக மாட்டியா, இப்படி வந்து உட்காந்துட்டு சும்மா சொல்லுன்ட்டு என்ன பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவன் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்திட்டல, அவமானப்படுத்துனதும் இல்லாமல் இங்கே வந்து சொல்லுன்னு வேற என் உயிரை எடுத்துகிட்ருக்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க கத்துறான். உண்மையிலே சொல்லணும், சாரா ரொம்ப பாவம். சாரா மாதிரி கேரக்டர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. சாராவோ அப்படியே கண்ணில் வர டியோஸை தழிச்சிட்டு பயத்தில் கத்தனை உறைஞ்சி போயிருப்பா. ஸோ அவ்வளோ நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு தான் இருக்குது. அவளுக்கு தான் எதுவுமே தெரியாது. எதையாவது சொல்லியிருந்தா கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் தெரியாதவள்கிட்ட போய் அவளை வாழ் கத்தனா அவளுக்கு என்ன தான் புரியும். உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா,
எனக்கு எப்படி இது தெரியும்? நான் என்ன பண்ணேன் ஃபிலிக்ஸ் அப்படின்னு அவள் பாவமாக கேட்க, ஃபிலிக்ஸால் அவள் மூஞ்சி அவள் அலறது பார்க்கவே முடியல. அவனுக்கோ தன்னை தானே, நான் ஒருத்தன் தான் தப்பு, இருக்கிற எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் சொல்லிட்டு போனான் பார்த்தியா, அதுதான் சரி. அவன் சொன்ன மாதிரி என் கூட இருக்க யாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ ஏண்டி என் கூட வந்து கஷ்டப்படணும்? உன்னை இப்படி தான் காயப்படுத்திக்கிட்டே இருப்பேன். என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. என் கூட பிறந்த தங்கச்சியை வச்சு பார்க்க தெரியாதவன்னா உன் கூட வாழ மட்டும் டிசர்வாக என்ன கிடையாது. நீ என் கூட இருந்தா நீயும் கஷ்டப்படுவடி. யாருமே வேணாம். அவன் சொன்ன மாதிரி எனக்கு யாரும் வேணாம். என் கூட இருந்து யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் இப்படியே தனியாக ஒண்டி கட்டியாக தனி மரமாக இருந்து செத்து போகிறேன். யாரும் எனக்கு வேணாம். இங்கேருந்து போ, எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கான் ஃபிலிக்ஸ். என்ன இருந்தாலும் லோ பண்ணிக்கா சாரா அவளை அதை தாங்கிக்க முடியல. குடுக்குடுன்னு ஓடி வந்தவன் பக்கத்தில் உட்காந்தவளோ அப்படியே அவனை தூக்கி செஸ்ஸில் சாய்ச்சிட்டு தலையை மெதுவாக வருடி. ஏன் இப்படிலாம் பேசுகிற பையா? இங்கே பாரு, நீ என்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன்னை அப்படிலாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன் பையா. உனக்காக நான் இருப்பேன் பையா. இப்படிலாம் பேசாத பையா. நான் கூட எப்போவுமே இருப்பேன். எனக்கு வேணும் பையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அவனை அப்படியே பேசிகிட்டு இருக்க. அவனால் இதை தாங்கிக்கவும் இல்லை. டக்குன்னு அவளை தள்ளி, என்னை நீ வெறுப்பேற்றிட்டு இருக்க சாரா. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நான் கடுப்பாயிருவேன். இதுக்கு மேலே நான் மிருகமாக மாறி ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணிடுவேன். ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, கெட் அவுட் அப்படின்னு மறுபடியும் கத்துறான். இல்லை பையா, நீ இப்போ ஏதோ டென்ஷனில் பேசுகிற. இப்போல்லாம் பேசினா உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் போகவே மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். நான் போக மாட்டேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு சாரா அங்கே இருக்க. ஐயோ, உனக்கு என்னடி வேணும்ப்பா? என்ன ஓவரா சீன் போட்டுட்ருக்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் பணம் அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டேன். உனக்கு இதெல்லாம் வேணும். பணம் வேணுமா இல்லை நான் வேணுமா? ஓ, என் கூட படுக்கணுமா? அதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கியா? உனக்கு இதான் நான் வேணும் அதானே? 2 பேரும் ஒன்றா இருந்துட்டா அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவல்ல அமௌண்ட்டை வாங்கிட்டு, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேச அப்படியே சாரா கண்ணில் டியர்ஸோட அவனையும் பார்த்துட்டுக்கா. வாடி இப்போ என்ன, வா 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுக்க. பையா அப்படின்னு எதோ சொல்ல வரா. பிடிச்சி இழுத்த வேகத்தில் அப்படியே அவள் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண. வேறு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. ஸோ அப்படியே சாரா அவனை பிடிச்ச ஒரு தள்ளு தான். அவனும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா தடை மாதிரி போய் அப்படியே சோஃபாவில் விழுறான். விழுந்தவன் அவனே பார்க்க, சி என்ன பேச்சு இது? இப்படிலாம் நீ பேசுனா உடனே நான் ஐயோ இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இந்த வீட்டிலேருந்து ஓடிடுவேன், ஆனால் வெறுத்துருவேன் அப்படின்னு சீப்பாக ஒரு ஐடியாவை ரெடி பண்ணிட்டேன். அப்படி தானே சாரா அப்படின்னு அவன் பார்க்குறான். என்ன சாரா மோரான்ட்டு மூஞ்சி ஆளையும் பாரு. நீ இப்பெல்லாம் பேசுனா ஐயோ நம்மளை அவன் திட்டானே, கேவலப்படுத்திட்டானே, அசிங்கப்படுத்திட்டானேன்னு ஓடுற சாதாரண பொண்ணுன்னு என்ன நினச்சிட்டியா? நான் சாராடா. என்றைக்கும் அந்த மாதிரி உன்னை தப்பாக நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ சொன்னீங்க வா ஒன்றா இருக்கலான்னு. இப்போ சொல்கிறேன், நீ வா ஒன்றா இருக்கலான்னு கூப்பிட்டா கூட நான் வருவேன் தான். ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். நீ அதுக்காக என்னை வெறுக்க வைக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்காத. இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணினா நம்பிக்கிட்டு போகிற அளவுக்கு நான் முட்டாள் பொண்ணெல்லாம் கிடையாது. சாராவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். இப்போ என்ன உனக்கு? நான் இங்கே இருக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது. நான் இங்கே இருக்கக்கூடாது, போகணும் அவ்வளோதானே? சரி ஓகே, நான் போயிடுறேன். நான் போனதுக்கப்புறம் நல்லா குடி, தனியாக உட்காந்து மூக்கு முட்டை குடி, யார் கேட்பா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவோ இப்போதைக்கு அங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து நகர. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பேசினதான் கேட்டுருந்து ஏற்கனவே ரொம்ப துடிச்சிட்ருக்கவன் இப்படிலாம் பேசினா அவளால் முடியல. ஸோ டக்குன்னு சாரா வெளுத்து அப்படியே ஹக் பண்ணிக்க. அவ்வளோ அப்படியே முழிக்கிறா. அவனோட டியர்ஸ் அப்படியே அவன் மேலே நனையுது. அந்த அளவுக்கு அலறான். ஃபிலிக்ஸ், போயிடாதடி பாப்பா ப்ளீஸ் டி, நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிற. நீயும் போயிட்டா அனாதி ஆயிடுவண்டி. அவன் சொன்ன மாதிரி தனி மரமாக நிப்பாண்டி. எனக்குன்னு யாருமே இல்லைடி. என்னை விட்டு நீயும் போயிடாதடி பாப்பா. எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும்டி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. தனியாக இருக்க பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிலிக்ஸோ ஒன்று கதறி அழுதுட்ருக்கான். அவ்வளோ ஒரு வழியாக பாடான்ட்டு இருக்கு. கொஞ்சம் அழுதால தான் அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சாரா அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்க. வேணா அல்லி அங்கே போனனால உங்களை கூட்டிகிட்டு வரல. ஸோ நீங்களே வந்துட்டு கேபில் வந்துட்டிங்க. வீட்டுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க. இன்னும் ஆளை காணமேன்ட்டு என்றைக்கும் இல்லை இன்றைக்கி அப்படியே என்ன இவரை இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி வலிமேல் விழி வச்சு டிவி தான் சும்மா ஓடினாலும் உங்கள் பார்வை ஃபுல்லாக வாசலே தான் பார்த்துட்ருக்கு. என்ன காணோம், லேட்டாக வருவேன் வரமாட்டேன் எதுவுமே சொல்லலையே. இது வரைக்கும் அவர் வராமல் இருந்ததே இல்லை. லேட்டானாலும் சொல்லிடுவார். என்ன எதுவும் சொல்ல காணோம். ஆஃபீஸ்லேயும் ஆள் இல்லை. எங்கே போயிருப்பார்?
என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனையிலே அவனுவே தேடிக்கிட்டு அப்படியே சமைச்ச காலம் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அவனை வந்துட்டு காணோன்ட்டு உங்களால் இருக்க முடியல. ஒரு வழியாக சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்துடுறீங்க. ஸோ அவன் நம்பரை டயல் பண்ணிடுறீங்க. பட் இல்லை, அவர்கிட்ட என்ன பேசுகிறது, ஏன் வரலான்னு கேட்போம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி யோசனை பண்ணி ஒரு வழியாக ஏதோ லவ் பண்ணுற சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு வழியாக கால் பண்ணிடுறீங்க. கால் பண்ணதும் அவனும் அப்படியே காரில் வந்துட்டு இருந்தவன் அப்படியே உங்கள் நம்பரை பார்த்ததும் உங்கள் நேமை பார்த்ததும், ரா பேபி நீ கூப்பிட்றியா, அவனுக்கும் ஆனந்த அதிர்ச்சி. ஸோ உடனே அட்டன் பண்ணுறான். அவன் அட்டன் பண்ணது தான் இங்கே உங்களுக்கு பீதி ஆகுது. கால் பண்ணும்போது இருந்த தைரியம் இப்போ அட்டன் ஆனதும் என்ன பேசுகிறது ஏது பேசுறது ஒன்றும் தெரியாமல் நீங்களும் எதுக்கு கால் பண்ணியிருப்பா, என்ன சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி அவனும் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கவே இல்லை, அமைதியாகவே இருக்க. நீங்கள் தான் ஏங்க அப்படிங்கிறீங்க. சொல்லு பேபி அப்படிங்கிறான். அது நீங்கள் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாக்க கடிச்சிக்கிறீங்க. ஸோ இன்னும் வரலையாடின்னு கேட்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நீங்கள் நிறுத்த அது அவனுக்கு புரியுது. நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறான். ஓ ஓ அப்படின்ட்டு நீங்கள் அதை சொல்லும் போதே நீங்கள் ரொம்ப வந்துட்டு அவன் வரலங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மாதிரி சோர்ந்து போகிறீங்கிறது அவனுக்கு தெரியுது. அவனுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் வேறு எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இதை கேட்க தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. ஓகே, நான் வர லேட் ஆகும், நீ வெயிட் பண்ணாமல் சாப்பிட்டு படு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறீங்க. இருந்தாலும் மனசு ஃபுல்லாக இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு மாதிரி ஏக்கத்திலே இருக்கீங்க. ஸோ இங்கே அவனுக்கோ பாடுறா ரா பேபி என்னை மிஸ் பண்ணுறான், வரலன்னா கால் பண்ணி கேட்குற அளவுக்கு முன்னேறியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இங்கே அப்படியே வந்துட்டு சமைச்சதை எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வைக்கலான்னு வைக்க அப்போ கரெக்டாக உங்களை யாரோ ஹிப்போட ஹோல்ட் பண்ண நீங்கள் பயந்து அப்படியே திரும்புறீங்க. வேறு யார் லீதான் அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறான். நீங்களும் அவனை பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவனும் நெருங்கி ரா பேபி அப்படின்னு உங்கள் காதில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிஃப்னு இருக்குது. அப்படியே அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. என்னாடி சும்மா பிடிச்சாலே இப்படி செவக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்களை தூக்குறான். என்ன அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்களை இப்படி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கிஸ் பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.